குண்டல்பேட்டை அந்த வனப்பகுதிக்குள் வன அதிகாரிகளாக வேலை செய்த மாத்தூர் ரேஞ்ச் ஃபாரஸ்ட் நியர் ஆலை கவுண்டானாகட்டே காட்டிற்குள் பாச்சர் சித்தராம் நாயக்கா என்கிற ஒரு வனத்துறை அதிகாரியை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். வனத்துறை தலையை பீத்து கொண்டு தேடியது. ஒருவேளை மடிக்கேரியில் யானை வேட்டைக்காக வந்த வீரப்பனார் படை குண்டல்பேட்டை காட்டுக்குள்ளும் வந்து வனவேட்டையை தொடர்ந்திருக்கிறதோ என்கிற சந்தேகம் வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. கடுமையாக தேடல் வேலை நடந்தது. குண்டல்பேட்டை காவல் நிலையத்தில் 105/86 இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 143, 147, 148, 302 RW, 149 IPC அண்ட் செக்ஷன் 25 ஆர்ம்ஸ் ஆக்ட் என்கிற செக்ஷனில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. RFO சீனிவாச ராமமூர்த்தி அவர்கள்தான் இந்த வழக்கில் வழக்குதாரராக வந்திருக்கிறார், சேர்க்கப்பட்டிருக்கிறார். 26/8/1986 மாலை 3 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றதாக குண்டல்பேட்டை வனத்துறை அறிவித்தது. இந்த படுகொலையில் ரத்தினம் என்பவர் ஈடுபட்டிருப்பதாகவும் அவரை உடனடியாக நாங்கள் என்கவுண்டர் செய்து விட்டோம் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆனால் இதற்கு பின்னணியில் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்று வனத்துறை அதிகாரிகள் கருதியது வீரப்பனார் படையைத்தான். இந்த படுகொலைக்கும் வீரப்பனாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை பிறகு அதே வனத்துறை அறிவித்தது.